ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் மேக்கர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இதை நம்ம இப்படி புழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அது கூட ஒரு பேனில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வறுத்துட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கடாய் காய வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு பட்டை போட்டுக்கிறோம். பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வெங்காயம், அந்த மீன் மேக்கர் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஊற்றுறோம். இப்போ கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு. இப்போ நம்ம இந்த சோயா போடுறோம். பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம். சூப்பராகிடுச்சு. இப்போ நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி நம்ம தொட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.